Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 550 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஹோடி அவன் ஆளோட கிங்க தூக்கிட்டு அவரை போட்டு தள்ளுறதுக்காக வேகமா போயிட்டு இருக்கான். அவன் ஆளுக எல்லாத்துக்குமே சந்தோஷம் தாங்க முடியல. கிங்கோட தலையை மட்டும் அவர் பாடியில இருந்து தனியா கழட்டி எடுத்துட்டா அவரோட ஆர்மி அங்கேயே படுத்துரும். அதுக்கப்புறம் எல்லா பஞ்சாயத்தும் ஓவர் ஆச்சு. அது மட்டுமா புது கிங் நமக்கு கிடைச்சிருவாருன்னு சொல்லி அவனை ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டெராய்டு மட்டும் இல்லைன்னா அவனை தூக்கி போட்டு அல்லையிலேயே மிதிப்பாங்கன்னு அவனுக்கு தெரியல. அவனுக்கு சந்தோஷம் எப்பண்டா கிங்கா மாறுவோன்னு. அதுலயும் ஒரு சிரிப்பா பாருங்க, சில்லறை எல்லாம் செதறிடும் போல. அப்படி ஒரு பிரம்மாண்ட சிரிப்பு. சோ இப்படி இவனுக்கு இங்க டிராவல் பண்ணி போட்டு இருப்பாங்களா. இதே டைம் இந்த ஹோடியோட ஆளுகள்லாம் என்னென்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒவ்வொரு இடமா காட்டுவானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேண்டி ஃபேக்டரி. அங்க அந்த டர்மாங்கிறவன் கேண்டியை சாப்பிடுவான்னு பார்த்தா அங்க இருக்க பில்டிங்க போட்டு கடின்னு கடிச்சு அவனுக்கு பூந்து விளையாடுவான். எல்லாரும் பார்த்துட்டு முழிப்பாங்க, என்னடா நாரநாயி நாக்கு செத்து போன மாதிரி இந்த கடிக்கிறான்னு. அவ்வளவு பெரிய கேண்டி ஃபேக்டரியிலேயே இப்படி கோலம் போட்டு வச்சிருக்கான்னா அப்ப அவனோட பல்லு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங். அப்படியே அவன் கடின்னு வளைச்சு கடிச்சதுல மொத்த பில்டிங்குமே காலி. அவ்வளவுதான், டெமாலிஷ் ஆயிருச்சு. அந்த டைம் அவன் சாப்பிடறதுக்காண்டி கேக்க கொண்டு வந்து கொடுத்தா ஒரே அடி. ஏண்டா என்ன பார்த்தா என்ன விரல் சப்புற குழந்தை மாதிரி தெரியுதா? கேக்கு பையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களேன்னு செம காண்டாவான். ஐயோ மன்னிச்சுன்னு பதறுவானுங்க. கொய்யாலைகளா, ஏதாச்சும் எக்கு தப்பா பண்ணீங்க உங்க சதையெல்லாம் கடிச்சு துப்பிடுவேன். என்னோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸே பிக் ஃபிஷோட போனுடா, அதை மட்டும் இன்னைக்கு மறந்துடாதீங்க. பட் பரவாயில்ல, இப்போதைக்கு இந்த இடத்துல ராயல் ஃபேமிலி ஆளுகளையும் அவனோட சோல்ஜர்ஸ்களையும் நான் கடிச்சு துப்ப போறேன்னு சொல்லி அப்படியே தவக்கல மாதிரி பாஞ்சு போய் நின்னுட்டு நான் கான்ஸ்கோடே பிளாஸாக்கு போறேன். எல்லாம் சட்டு புட்டு நாங்க வந்து சேர்ந்துருங்க. லேட் பண்ணீங்க அப்புறம் கடின்னு கடிச்சு துப்பிடுவேன் போவான். உடனே அவன் ஆளுகெல்லாம் ஆமா இந்த சிட்டிசன்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு கேட்டா, பாஸ் நம்ம எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காரு, அதனால தேவையில்லாத வேலையெல்லாம் இங்க பாத்துக்கிட்டு இருக்காம மூடிண்டு எல்லாம் வாங்க. அது மட்டும் இல்லாம ராணியோட போட்டோவை இனிமேட்டு யாரும் மிதிக்க தேவையே இல்லை, ஏன்னா அவதான் இங்க இப்ப இல்லவே இல்லையே. சோ பாஸ வெயிட் பண்ண வைக்காம வாங்க போகலாம் அப்படின்னு அங்க இருந்து குளிய தோண்டிக்கிட்டு சும்மா சல்லுன்னு போவான். ஒக்காமக்கா என்ன இவ்வளவு வேகமா குளிய தோண்டிட்டு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பில்டிங்கையே சரிச்சுட்டு தான் போவான். மக்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமான பீதி. ஏன்னா நியூ ஃபிஷ்மேன் பைரட்ஸ்ல இப்ப யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தா மெயினா அந்த ஹோடி. அவன் எவ்வளவு பவர்ஃபுல்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவனோட சேர்த்து அவன் கூடவே 4 ஷார்க் ஃபிஷ்மேன்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஜெயண்ட் ஸ்குவாட் ஃபிஷ்மேன், அப்புறம் பாடி கார்டா ஒரு ஆக்டோபஸ் மேர்மேன். இவன் இந்த ஐலாண்ட்லயே பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன். இவனுக்கு ஈக்குவலா யாருமே இது வரைக்கும் சண்டை போட்டதே இல்ல. சோ இப்போதைக்கு மக்களோட நம்பிக்கை நெப்டியூன் பிரதர்ஸ் மட்டும்தான். அவனுக்கு காப்பாத்தினாதான் உண்டு, இல்லன்னா எல்லாத்துக்குமே சங்கு. அவங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு பீதியில தான் சொல்லுவானுங்க. அப்படியே கட் பண்ணி அந்த டோசனும் அவனோட ஆளுகளையும் காட்டுறாங்க. அவங்கள தான் வீல் டவுன்ல நெப்டியூன் பிரதர்ஸ் வந்து பொலன்னு பொலந்து கெட்டி போட்டுட்டாங்களே. சோ இனிமேட் அவங்களால அசைய முடியாது. ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே பதட்டம். ஏன்னா இப்ப நெப்டியூன் பிரதர்ஸ் எல்லாருமே அந்த கான்ஸ்கோடே பிளாஸாக்கு போயிருக்காங்க. கண்ட்ரிக்கு என்ன ஆகும் ஏதாவும்னு சொல்லவே முடியாது. இப்போதைக்கு இவங்க பண்ண வேண்டிய ஒரே வேலை ஹியூமன்ஸ் கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது மட்டும்தான். ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கிங்க வேற போட்டு தள்ள போறாங்களே. பேசாம இந்த புடிச்சு வச்சிருக்காங்களே இந்த கூட்டம், இவங்கள ஹாஸ்டேஜா வச்சு மிரட்டலாமான்னு ஒரு சின்ன ஐடியா. இந்த சப்பா மட்டைகளை ஹாஸ்டேஜா வச்சு ஹோடி கிட்ட டீல் பேசினா அவன் என்ன பண்ணுவான், கண்ணு முன்னாடியே இவங்கள போட்டு தெளிவான். இல்லன்னா தாராளமா கொள்ளுங்க, ஆயுதம் வேணும்னா நான் சப்ளை பண்றான். ஏன்னா அவன் பிளான் பண்ணது நடக்கலன்னா என்ன வேணாலும் பண்ணுவானாமா. போய் அவங்கிட்ட போய் எங்களை போட்டு கொடுக்கணும்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோசன் பயங்கரமா நடுங்குவான். கூட இருந்தவனுக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு. என்னன்னா அந்த பிரின்ஸுங்க வந்து டோசனை அட்டாக் பண்ணதுனால அவனோட பவர் லெவல் கம்ப்ளீட்டா குறைஞ்சு போச்சு. அண்ட் ஆல்சோ பயத்துல இருக்கான். இப்ப அவனை உசுப்பேத்தி கொண்டு வரணும்னா அவனுக்கு தேவை எனர்ஜி ஸ்டெராய்டு. அதை அலேக்க அவனை எடுத்து புலம்பிட்டு இருக்க அவன் வாய்க்குள்ள துப்பி விட்டுருவானுங்க. அதை தின்னுகிட்டே அவன் பாட்டுக்கு அவன் பாஸை பத்தி பேசிட்டே இருப்பான். இந்த மாதிரி எங்க பாஸுக்கு எந்தெந்த ஃபிஷ்மேன்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸ் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க யாரையுமே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அடிப்பட்ட மனுஷங்களோட உசுரை காப்பாத்துறதுக்காக ஃபிஷ்மேனோட ரத்தத்தை யாரெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே பனிஷ் பண்ற மாதிரி வெட்டி கொன்றுவானாமா. அவனை பொறுத்த வரைக்கும் ஹியூமன்ஸோட பிளட் எல்லாமே கரைப்படிந்ததுன்னு சொல்லும் போதே அவன் பாடியில அந்த ஸ்டெராய்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்து அவன் பேசுற வார்த்தையே முரட்டுத்தனமா தான் இருக்கும். மனுஷங்களோட பிளட் ஃபிஷ்மேனோட பிளட் கூட ஒண்ணு சேரும் போது அது அவங்கள ஒரு கேவலமான பிறவியா மாத்துது. யாரெல்லாம் அந்த கொடூரமான ஹியூமன்ஸுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க எங்க வழியில வந்தீங்கன்னா அவங்கள கொன்றுவோன்னு சொல்லிட்டு ஒரு முக்குவான். அவனை கட்டி வச்சிருந்த சங்கிலி எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடும். அவ்வளவுதான், எல்லாருமே ஆடி போயிருவாங்க, அசந்து போயிருவாங்க. அப்புறம் என்ன, அவன் ஆயுதத்தை எடுத்து ஒரு அடிதான் அடிப்பான். அதுக்கே சுத்தி இருந்த 10 சோல்ஜர்ஸ் சும்மா பறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுக்கபோஷி மட்டும் என் கையில கிடைச்சான், அவனுக்கு இதாண்டா நிலைமைன்னு சொல்லி அடி ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அவன் அடிச்ச அடியில ஒரு பில்டிங்கே பிச்சுக்கிட்டு பறந்துரும். அடுத்த டைம் மட்டும் ஃபுக்கபோஷி கையில சிக்கனா இன்ச்சு பை இன்ச்சு வச்சு அடிப்பானாமா. சோ இப்படி வெறி கொண்டு அங்க எல்லா இடத்தையும் போட்டு அடின்னு அடிச்சல வீல் டவுன்ல இருக்க வீல் எல்லாமே உருண்டு போயிருச்சு. இதுக்கப்புறம் பால் டவுன் தான் வைக்கணும். ஏன்னா வெறி பிடிச்சி எல்லாத்தையும் கொல்ல போறான். இனி பால் தான் ஊத்தணும். அதனால பால் டவுன். ரைட்டு, இங்க வேலை முடிஞ்சு வாங்க நம்ம எக்ஸிகியூஷனுக்கு பிளாஸாக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஃபிஷ்மேனோட கல்ச்சரல் ஹாலை காட்டுறாங்க. அங்கதான் அந்த குடியார பைய ஹயூசோ இருக்கான். என்ன கொஞ்சம் ஓவரா சரக்கடிச்சிட்டான், அதனால ஓவரா ஆடிட்டு இருப்பானா. அவன் ஆளுகள்
ஆளுகெல்லாம் சொல்லுவானுங்க, யோ இப்படி எல்லாம் குடி போதையில தெரியாதையா, நம்ம புக்கபோஷி ஆளுக கூடயும் அவங்க கூடயும் சண்டை போட வேண்டி இருக்குது, இதுல வேற அந்த ஜிம்பை வேற கிளப்பிட்டு வருவான், நீ இந்த லட்சணத்துல இருந்தீன்னா அப்புறம் எல்லாருமே காலி, அதனால இதுக்கு மேல குடிக்காதன்னு சொன்னா அப்படியே பாம்பு மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு உருண்டுட்டு இருப்பான். ஓவரா குடிச்சதுனால பாக்குறவங்க எல்லாமே 4 நாளா 5 5 தெரியுறாங்க. அப்ப என்ன பண்ணிருக்கணும், ஐயோ இவ்வளவு மோசமாயிருச்சு, கொஞ்சம் ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுன்னு சொல்ல வேண்டியதானே, அதை விட்டுட்டு நீ இப்படி இருந்தீங்கன்னா எப்படா கத்திய வச்சு சண்டை போடுவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவானுங்க. அவ்வளவுதான், அப்படியா டெஸ்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கத்திய பிடிப்பான். உடனே அவன் ஆளுகள்லாம் ஐயோ அவன் கத்தி எடுக்க போறான், எல்லாம் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுகடான்னு கதறுவானுங்க. நிறைய பேருக்கு அவனை பத்தி தெரியல, என்னன்னா அவன் குடிச்சதுக்கு அப்புறம் கத்தி எடுத்தான்னா எவன் குறுக்கால வந்தாலும் கவனிக்கவே மாட்டான், எல்லாத்தையும் போட்டு தெளிடுவான். ஏன் அந்த ஹோடியே குறுக்க வந்தாலும் சாவடின்னு முடிச்சிருவான். அதனால லேட் பண்ணாதீங்க தப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து சும்மா சரக்கு சரக்கு சரக்குன்னு வெட்டி வீசிட்டு இருப்பான். சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பதறுவாங்க, என்னடா இவன் அவங்களோட சொந்த ஃப்ரெண்டுகளையே இந்த வெட்டு வெட்டுறானேன்னு. ஆனா வேற ஒண்ணும் இல்ல, கூட இருக்கவங்களே அந்த வெட்டு வெட்டுறான்னா இவங்களை என்ன வெட்டு வெட்டுவான். அதுவும் அந்த மூஞ்சி இருக்கே, அந்த மூஞ்சி தெய்வீக கலை, அப்படியே பூந்து பூந்து எல்லாத்தையும் பொளந்து கட்டி ஒரு பில்டிங்கே தரமட்டமாக்கி காமிச்சிட்டு, என்ன கண்ணுகளா இந்த அளவுக்கு கத்தியை யூஸ் பண்ணா போதுமான்னு கேட்பான். அட குடிகார கபோதி, அதுக்கு நீ இப்படி ஆடா வெட்டுவேன்னு முடிச்சிட்டு இருப்பானுங்க. அவன் எனக்கு இன்னும் நிறைய வெட்டணும் பார்த்தா அதுன்னு சொல்லுவானா. யூசு வேண்டாப்பா, நம்ம தலைவர் நெப்டியூனை பிளாசாக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு, அங்க போய் நீ அவரை எத்தனை பீஸா வெட்டணுமோ தாராளமா வெட்டு, ஏன்னா மனுஷன் மனசு மட்டும் இல்ல அவரோட பாடியுமே பறந்து விரிஞ்சுதான் இருக்கும், அதனால தயவு செஞ்சு கிளம்பு பண்ணோன்னு அப்படின்ட்டு தலை தொங்கிரும். அப்படியே அங்க கட் பண்ணி மெரைன் ஷாப்பிங் மாலை காட்டுறாங்க. அங்க ஒரு சில பேர் கத்திய வச்சுக்கிட்டு, நாங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி நெப்டியூன் ஆர்மியில இருந்தவங்க, எங்க கிட்ட எல்லாம் எதுவும் செல்லுபடி ஆகாது, உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டோம்னு நார்மலா எவன்ட்டையாவது மோதி இருந்தா பரவாயில்ல, அந்த ஜியோ கிட்ட போய் மோதி இருப்பாங்க, அவனாலதான் மறைய முடியுமே. சோ டப்பு டப்புன்னு அவங்க கண்ணு முன்னாடியே மறைஞ்சு பொல 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 பொலன்னு பொல காட்டுவான். இன்விசிபிளா இருக்கவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வாய உள்ளாமா, என்ன பண்றது, வாய விட்டு வாங்கி கட்டிக்குவாங்க. அவன் எங்க மறையறான், எப்படி மறையறான், எங்க போனா எங்க இருந்து வருவான்னு சொல்லி அவன் கூட இருக்க ஆளுகளுக்கே தெரியாது. இவங்க எல்லாம் புள்ள பூச்சி, இவங்களுக்கு எப்படி தெரியும். இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நெப்டியூன் பிரதர்ஸ் மட்டும்தான். அவங்களையும் போட்டு தள்ளிட்டு அவங்க நிலைமை அதோகதின்னு சொல்லிட்டு இருக்கும் போது மிச்சம் இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா பயப்படுவானுங்களா. அந்த டைம் கீழே ஒரு கரப்பாம்பூச்சியை பாத்துருவானுங்க. ஒக்காமக்கா விடாதீங்கடா கொல்லுங்கடான்னு கையில இருக்க ஆயுதத்தெல்லாம் வச்சு பொல 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 பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருப்பானுங்களா. இந்த பக்கம் இருக்கவங்களுக்கு ஒண்ணும் புரியல, ஏன்னா இவ்வளவு நேரம் பயங்கரமா பேசிட்டு இருந்தவன் இப்ப திடீர்னு ஆளையே காணும், எங்க போனான்னு சொல்லி பார்த்தா அங்கதான் ஒரு பெரிய காமெடி. என்னன்னா அந்த கரப்பாம்பூச்சி ஜியோ மேல ஏறி ஓடி இருக்கும், அதை அடிக்கிறங்கிற பேர்ல அவனை போட்டு மொத்துன்னு மொத்தி எடுத்துட்டானுங்க. இதை அவனுங்களே எதிர்பார்க்கல. அந்த நிலைமையில கூட நீங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, என் மேலேயே சூவ வச்சுட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பான். இவனுங்களுக்கு எல்லாம் அள்ளு விடும், ஏன்னா ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்லயே அவன் கொஞ்சம் பெரிய ஆளு, அவன் மேலேயே கைய வச்சிட்டாங்க. இனி என்ன பண்ணுவானோ தெரியல, ஆனா பயங்கரமா மிரட்டுவான். என்னையோட பிளாசால கிங்கோட சேர்த்தி நெப்டியூனோட மொத்த ஃபேமிலியுமே சாக போறாங்க, எங்க நியூ கிங் வர போறாரு, வாங்க பிளாசாக்கு போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ஹோடிய காட்டுறாங்க. ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஜோரோ போட்டானே ஒரு வெட்டு, அந்த வெட்டோட வலி இன்னுமே அவனுக்கு இருக்குது. இத்தனைக்கு அவன் ஸ்டெராய்டு மாத்திரை அத்தனை சாப்பிட்டுருக்கான், அப்பவுமே அவனால அந்த வலியை ஃபீல் பண்ண முடியுதுன்னா அப்ப எந்த அளவுக்கு வெட்டி இருக்கான். சரி இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவோம், டாக்டரை பார்த்து என்ன பஞ்சாயத்து என்னன்னு செக் பண்ண வேண்டாமா, அதை விட்டுட்டு எவ்வளவு ஸ்டெராய்டு இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வாங்கலாமா. அவனுங்களும் ஏதோ லட்டு ஜிலேபியை தூக்கிட்டு போற மாதிரி ஒரு தட்டு ஃபுல்லா வச்சு கொண்டு போவானுங்க. உடனே அவன் ஆளே ஒருத்தன் வந்து தடுப்பான், வேண்டாம் தலைவரே வேண்டாம், இவ்வளவு ஸ்டெராய்டா நீங்க தின்னீங்கன்னா கண்டிப்பா ஸ்பாட்லயே புட்டுன்னு போயிருவீங்க, அது மட்டும் இல்லாம உங்களால தாங்க முடியாதுன்னு அவன் நல்லதுக்கு சொன்னா, அவன் மூஞ்சோட புடிச்சு தூக்கி உன்னை நசுக்கியே கொல்லணுமா, என் வழியில நிக்காத கொலந்துருவேன்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை எல்லாம் அள்ளி வாயில போட ஆரம்பிச்சிருவான். கூட இருக்க அத்தனை பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, ஓடி வேண்டாம், ஏன்னா கிங்க நம்ம புடிச்சாச்சு, இனி அவரை போட்டு தள்ளாலே போதும், நீங்க வின் பண்ணி புது கிங்கா மாறிடலாம், அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் சாப்பிடணும்னு கேட்டா அதையெல்லாம் கண்டுக்கவே மாட்டான், பாட்டுக்கு அள்ளி வாயில போடுவான். அவ்வளவுதான், கண்ணு இன்னும் செவச்சவன்னு செவந்து போய் அப்படியே வெறி புடிச்சு காட்டுத்தனமா கதுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.